அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடம் 10ஆம் வகுப்பு புவியியலில் முக்கியமான வினாக்கள். இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எத்தனை சதவிகிதம் கொண்டுள்ளது? 6%. தமிழகத்தில் ஆண்டு சராசரி மழையளவு ஏறத்தாழ 930 மில்லிமீட்டர். பவானிசாகர் அணை அமைந்துள்ள மாவட்டம் எது? ஈரோடு மாவட்டம். அமராவதி அணை எங்கு உள்ளது? திருப்பூர் மாவட்டம், உடுமலைப்பேட்டை அருகே. பெரும் எண்ணிக்கையிலான சதுப்பு நில முதலைகள் எங்கு காணப்படுகின்றன? அமராவதி அணையில். சாத்தனூர் அணை எங்கு உள்ளது? செங்கம் தாலுக்கா, திருவண்ணாமலையில். சாத்தனூர் அணை சென்னகேசவ மலைகளின் நடுவே அமைந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை எப்போது கட்டப்பட்டது? 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. வைகை அணை அமைந்துள்ளது தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி. வைகை அணை எப்போது திறக்கப்பட்டது? 1959 ஜனவரி 21. பாபநாசம் அணையின் மற்றொரு பெயர் கரையார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் எந்த மாநிலங்களின் கூட்டு முயற்சியினால் உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு, கேரளா. தமிழ்நாட்டில் இரும்புத்தாது படிவுகள் எங்கு காணப்படுகின்றன? கஞ்சமலை, கல்வராயன் மலை. தமிழகத்தில் மேக்னைட் தாது எது காணப்படுகிறது? சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல் மற்றும் நீலகிரி. தமிழகத்தில் மேக்னைட் தாது எங்கு காணப்படுகிறது? சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள். தமிழகத்தில் ஜிப்சம் தாதுக்கள் எங்கு காணப்படுகிறது? திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில். தமிழகத்தில் இல்மனைட் ரூட்டைல் தாதுக்கள் எங்கு காணப்படுகிறது? கன்னியாகுமரி கடற்கரையில். இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு எத்தனை சதவிகிதம்? 30%. பட்டு உற்பத்தியில் தமிழகம் இந்திய அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில். இயற்கை பட்டு துணிகளின் உற்பத்தி செய்யப்படுகின்றன ராமநாதபுரம். செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற மாவட்டம் ராமநாதபுரம். மத்திய தோலாராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? சென்னை. தமிழ்நாடு அரசின் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எங்கு உள்ளது? கரூர் மாவட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 1979. உலக அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 2வது இடம். 2011 படி தமிழகத்தில் மிக குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் நீலகிரி. 2011 படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 555. 2011 படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 555. 2011 படி இந்தியாவில் தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 382. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் பாலின விகிதம் 996. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பாலின விகிதம் 940. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் சரியாக 1000ஆக உள்ளது? சிவகங்கை மாவட்டம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வியறிவு 80.09%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு எவ்வளவு? 74.04%. தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம், 68.5% ஆகும். தமிழகத்தில் எத்தனை சிறிய துறைமுகங்கள் உள்ளன? 15 துறைமுகங்கள். தமிழகத்தில் அதிக அளவு நிலக்கரி தாதுக்கள் கையாளும் துறைமுகம் எண்ணூர். பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் 1077. தமிழ்நாட்டில் மொத்த இரும்பு பாதையின் நீளம் 6693 கிலோமீட்டர், 6693 கிலோமீட்டர். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது எல்னினோ. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் வீசும் தலைக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நார்வெஸ்டர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1953ஆம் ஆண்டு. கம்பு உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலை
நிலையில் வளரும் பயிர் தேயிலை. காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 7வது இடம். வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை எப்பயிர் வளர்வதற்கு சாதகமாக உள்ளது? ரப்பர். இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளது? நாக்பூர். இந்தியாவில் மேக்னைட் படிவுகள் எந்த மாநிலத்தில் அதிகம் காணப்படுகிறது? கர்நாடகா. இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட். மாங்கனீசு படிவுகள் இந்தியாவில் எப்பகுதியில் அதிகம் காணப்படுகிறது? ஒடிசா. எந்த வகை மைக்கா ஒரு நல்ல தரமான மைக்கா? அப்ராக் வகை. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் தலைமையிடம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. தேசிய சணல் வாரியம் எங்கு உள்ளது? கல்கத்தா. இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் கர்நாடகா. நன்றி.